வெற்றி எதில் இருக்கிறது என்றால் மறந்து விடாமல் இருப்பது, புரிதலில் இருக்கிறது. புரிதல் இப்பொழுதெல்லாம் கிடைப்பதில்லை. ஏனென்றால் வார்த்தை புரிதலே இல்லாமல் போய்விட்டது. நம்முடைய மறைவுரைகள் பார்க்கிறோம், திருப்பலியில் உள்ள மறைவுரைகளில் வார்த்தை புரிதல் இல்லை. அப்படின்னா என்ன? யாருமே கடவுளின் குடும்பத்தை குறித்து சொல்வதில்லை. எல்லோருமே மனித மரபை குறித்து தான் சொல்கிறார்கள். எந்த மறைவுரை வேண்டுமானால் எடுத்து பாருங்கள், உங்களிடமே குறிப்பு இருக்கும். உங்கள் மறைவுரையும் பாருங்கள். மனித சட்டத்தின் அடிப்படையில், மனித மரபின் அடிப்படையில் தான் திருப்பழி மறைவுரை கொடுக்கிறார்கள். அதனால் அங்கே வார்த்தை புரிதல் என்பது இல்லாமல் போய்விட்டது இல்லையா? ஆனால் வார்த்தை புரிதல் அப்படின்னா புரிதல். அப்போ அந்த ரிலீஜியஸ் பீப்புள் எப்படி வராங்கன்னா, அவர்கள் இறைவார்த்தையை கேட்கிறார்கள், அதை நினைவில் வைத்துக் கொள்கிறார்கள். அதன் பின் இன்னலோ இடுக்கனோ வருகிறது, அப்பொழுது கூட அதை மறக்காமல் இருக்கிறார்கள். அதன்பின் என்ன வருகிறது? உலக கவலை, செல்வமாயை, உலகத்தில் உள்ள மற்ற இன்பங்கள். இதெல்லாம் வைத்து என்ன நடந்தது என்றால், பொதுநிலையினருடைய வாழ்வில் சாத்தான் இழுக்கிறான். உனக்கு குடும்பத்தில் ஒரே ஒரு அப்பா அம்மா தான் இருக்கிறாங்க, நீ தான் ஒரே ஒரு பிள்ளை, அதனால் நீ தான் கவனிக்கணும், அழைப்பை ஏற்று போய்விடாதே என்று பலர் மூலமாக பேசுவான். அதான் உலக கவலை, அப்பா அம்மா, செல்வமாயை சம்பாரித்து போடணும் உங்களுக்கு, மற்ற இன்பங்கள் எல்லாருக்கும் வராதனால அது ஒரு நற்செய்தியில் தான் இருக்கிறது அல்லவா? அந்த இன்பங்களையும் காட்டி அழைப்பான். வேண்டுமானால் இல்லற வாழ்வுன்னு வேணால் வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை இன்பங்கள் தேட வைக்கிறான். இது மூணையும் தாண்டிடுறாங்க, ஜெயிச்சுறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் தான் எங்கே வருகிறார்கள் என்றால், 4வது வகையான சோதனைக்கு வருகிறார்கள். 4வது வகையான சோதனை குறித்தான் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த உவமையில் என்னன்னா, மந்தையை மேய்க்கும் பணி. நேற்று ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதில் கூறாது போல் இருந்திருக்கும். என்னவென்றால், அந்த பிரேசலாட் சொல்வது மட்டும்தான் சோதனையா என்பது போன்ற ஒரு கேள்வி. எங்கள் இதில் தான் பிரேசலாட் பிரச்சனையே இல்லையே அப்படின்னு ஒருத்தர் கேள்வி பார்ப்போம். ஒருத்தரில் நிறைய பேர் கேட்குறாங்க. அதில் உங்களுடைய இதில் ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். அவர்களுக்கு தான் இந்த இடம் என்னன்னா மேய்ப்பு பணி. அதாவது மந்தையை மேய்க்கும் பணியில் வரக்கூடிய சோதனைகள். அதான் இங்கே சொல்கிறார். மந்தையை மேய்த்து விட்டு வரும்பொழுது, நான் தான் வாழ்க்கையில் உள்ள எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறேனே, எனக்கு எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் என்று ஒருவர் நினைக்கலாம். அவர் தான் சொல்கிறார், அப்பா நீ வாழ்க்கையில் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டே வந்திருந்தாலும் நீ அடிப்படையில் ஒரு அடிமை. அடிமைன்னா என்ன? இது பணியாளர்ல, உங்கள் பணியாளர். அது மொழிபெயர்ப்பு தவறாக செய்து விட்டார்கள். RSVயில் இங்கிலீஷில் எடுத்து பாருங்க, இட் இஸ் ஸ்லேவ்ஸ், அடிமைகள். அப்போ நீ என்னுடைய அடிமை, உனக்கு நான் எதுவுமே தர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா ஒரு அடிமைக்கு ஒரு எஜமானன் சம்பளம் தர தேவையில்லை, அதனால தான் அடிமை. பணியாளர்னா சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவான், அவன் ஒன்றும் டேபிளில் இடம் கேட்க மாட்டான். டேபிளில் இடம் கேட்கறது, இடம் கிடைக்கிறது அவனுக்கு சம்பளம் அல்ல. நீ பணத்துக்குடியா நான் போகிறேன்னு ஓடுறவன் தான் பணியாளர். அடிமைன்னா என்னென்னா, பணமும் கேட்க முடியாது, டேபிள்லேயும் உட்கார முடியாது. டேபிள்னா அவருக்கு சமமாக அவருடைய பிள்ளையாக, பிள்ளைகள் எப்படி தந்தையோடு அமர்ந்து உணவு அருந்துவார்கள், அதான் நீங்கள் சொல்கிறார். அந்த மேஜையில் என்னோடு அமரும்லாம் சொல்கிறார் அல்லவா, பந்தியில் அமரும்னு. அப்போ தந்தையோடு சேர்ந்து பிள்ளைகள் சாப்பிடுவது என்பது அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு.
அந்த நிகழ்வை தான் இங்கே சொல்கிறார். சொர்க்க வாழ்வை அதுபோல் அதற்கு ஒப்பிடுகிறார். ஒரு குடும்பம் கூடி உட்கார்ந்து அமரும்பொழுது எப்படி அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் இன்ட்ராக்ட் செய்து ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொண்டு பரஸ்பர அன்பு காட்டி இதெல்லாம் அங்கே தான் வெளிப்படும். உணவு நேரம் முடிந்ததும் அவர்கள் பிரிந்து சென்று விடுவார்கள். குடும்ப வாழ்வு எப்படிப்பட்டதுன்னு தெரியாது. கூடி உண்ணும்பொழுது, அதாவது கூடி ஜெயிக்கும் போது அந்த இது இருக்கிறது அல்லவா, குடும்பம் பிரியாதுன்னு, அதுபோன்று தான் கூடி உணவருந்தினால் அந்த குடும்பம் என்றும் புரிதலுடன் இருக்கும். ஒரு சந்தோஷ நிலையே அந்த கூடி உட்கார்ந்து சாப்பிடுவது தான். அதனால் அதை இங்கே காட்டுகிறார், நம்முடைய விண்ணக வாழ்வு எப்படிப்பட்டது என்று. அந்த விண்ணக வாழ்வுக்கு நம்மை அழைக்க அவரிடம், அவர் நம்மிடம் தேடுவது ஒரு குணம்.